இது என்னுடைய வழக்கம் போல இளநீ. இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, இது வந்து சும்மா ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு தருணம். இதில் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது, இஷ்டத்துக்கு நான் பேசுவேன். அதுவும் வந்து மோஸ்ட்லி எடிட் பண்ண மாட்டேன். சும்மா ஒரு 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 நாள் எடிட்டிங்லேருந்து ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். ஒரு கண்டென்ட்டுக்கு எடிட்டிங்லேருந்து நமக்கு ஒரு கேப் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக இந்த டைட்டில் இருக்குல்ல, திங்ஸ் ஐ லவ் அபவுட் யூஎஸ்ஏன்னு, இந்த டைட்டில் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினதே கிடையாது. பிகாஸ் நான் வந்து இது வரைக்கும் திங்ஸ் ஐ லேர்ன்டுன்னு சொல்லியிருப்பேன், திங்ஸ் ஐ அன்லேர்ன்டுன்னு சொல்லியிருப்பேன். எப்போ வந்து லேர்னிங் ஆஸ்பெக்ட்லேருந்து தான் பேசிக்கிட்டே இருந்திருப்பேன். ஆனால் இது வரைக்கும் வந்து நான் திங்ஸ் ஐ லவ் அபவுட் யூஎஸ்ஏன்னு நான் பேசினதே கிடையாது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக இதை எழுதும்போது நான் இதை எழுதுவோம்ல, இப்போ இந்த கண்டென்ட் எழுதுவோம்ல, விஷுவலாக என்ன சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணுவோம்ல. அது எழுதும்போது உட்காந்துட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யோசிச்சுட்டு இருந்தேன். சின்ன வயசில் வந்து தெரியல, நீங்கள் எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, உங்களோட கேரக்டர், உங்களோட சின்ன வயசில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு சைல்டுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ஐ பர்சனலி ஐ ரியலி வாண்டட் டு க்ரோ அப். எனக்கு வந்து வளரணும். எனக்கு வந்து சின்ன வயசு வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு வந்து ஒரு அட்டானமியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். அது ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சேன். ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் விஷயம் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் உட்காந்து. என்னென்னா, எப்படி சொல்கிறது, இப்போ ஏதாச்சும் வீட்டில் ஏதாச்சும் ஒரு டூரு இது மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ரெண்டல் வேன் மாதிரி எடுத்து ஒரு டூர் மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னா, யூஸ்வலாக வந்து குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு தெரில, பட் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க சின்ன பசங்களை வந்து டீலில் விட்ருவாங்க. அந்த இதுலேருந்து அந்த சீட்டில் உட்கார வைக்கணுங்கிற ஆஸ்பெக்டே இருக்காது சின்ன குழந்தைங்களுக்கு. யார் மடியிலையாவது உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற பாயிண்ட் தான் எடுப்பாங்க. நான் சொல்கிறது கை குழந்தைய சொல்லலை, ஒரு கிட்டை சொல்கிறேன் நான். கிட்னா டாட்லரை சொல்லலை, டாட்லர் கூட பரவாயில்ல. ஒரு செகண்ட் தேர்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட வந்து யார் மடியிலையாவது உட்காந்து தான் வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதாவது எப்படின்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அது ஆக்சுவலாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் இட், ரைட்? டூர் போகிறதே பெரிய விஷயம், ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் இட். பட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு இடமே இருக்காது அந்த இடத்துல. நமக்குன்னு ஒன்று இருக்காது. அதாவது நமக்குன்னு பர்சனலாக இப்போ எப்படின்னா, திங்ஸ் பார்த்தீங்கன்னா, நானே எனக்கு பேக் தனியாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். அதை வச்சுக்க விட மாட்டாங்க, தொலைச்சிட்டு வந்துருவானுங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அட்டானமி இல்லாத மாதிரி சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். நான் வளரும்போது ஃபஸ்ட்டு நான் யோசித்ததே என்னென்னா, ஐ நீட் ஃபுல் அட்டானமி, ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் மை லைஃப். எதுனாலுமே நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி, என்னோடய லுக்ஸ் என்ன, எல்லாமே வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் மை லைஃப். ஓகே, அதுக்கு வந்து எனக்கு யூஎஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஐ ரியலி வாண்டட் டு ஹாவ் கம்ப்ளீட் அட்டானமி. அதாவது யாருக்கிட்டேயும் போய் நிற்க தேவையில்லை, யாருக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்க தேவையில்லை. ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா வந்து உண்மையிலே யார்கிட்டையுமே கேட்காம நம்மளா சொந்த காலில் நின்று அதை பண்ண முடியும். அது வந்து எனக்கு யூஎஸ்ஏ வந்து எனக்கு எனேபிள் பண்ணுச்சு. ஆனால் அது எனேபிள் பண்ணுறதுக்குன்னு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும்ல, அதுதான் நான் வந்து இங்கே நான் எழுதி வச்சுருந்தேன். என்னென்ன விஷயங்கள் ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் ஒன் பை ஒன் போகிறேன். அது ஐ வாண்டட் டு ஹாவ் சம் டீப்பர் கான்வர்சேஷன் டைப். நீங்களும் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும், ரைட்? யூ நீட் டு திங்க் அபவுட் தீஸ் திங்ஸ். அண்ட் இன் பை நோ மீன்ஸ் திஸ் இஸ் அ கம்பேரிசன் ஆர் எனிதிங். இது வந்து ஜஸ்ட் யூஎஸ் பற்றி மட்டும்தான். இது ஒரு கம்பேரிசன் வீடியோ கிடையாது. யூஸ்வலாக வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாட்காஸ்ட் கிடையாது இது. இது ஜஸ்ட் வந்து இட் இஸ் ஒன்லி அபவுட் யூஎஸ்ஏ அண்ட் தட்ஸ் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அட்டானமியாக செயல்படணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற லா, இந்த கண்ட்ரியோட லா எனக்கு ஃபேவரபுளாக இருக்கணும், என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்.
இந்த கண்ட்ரியில் அப்படி இப்படி நம்ம நியூஸ் அங்கங்கே கேள்விப்பட்டாலும் நோபடி இஸ் above த லா. எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். யாருக்கும் வந்து தனியாக ஒரு சட்டம் அமைச்சு இவனுக்கு மட்டும் வேற, இவன் வந்து இந்த 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 லீடராக இருக்கான், பொலிட்டிக்கல் லீடராக இருக்கான், இவன் செலிபிரிட்டி, இவன் சிஇஓ, கம்பெனி சிஇஓ, இவனுக்கு மட்டும் தனி ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு இங்கே கிடையவே கிடையாது. நோபடி இஸ் above த லா. நானே கோர்ட்டில் கேஸை போட்டு 2-3 கேஸை ஜெயிச்சிருக்கேன்னா பார்த்துங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து லா வந்து பர்ஃபெக்ட். நான் வந்து யார்கிட்டையும் போய் கை கட்டி நின்று கெஞ்சணும்னு அவசியமே கிடையாது. என் பக்கம் ரைட் இருக்கா, நான் ஜெயிப்பேன். அவ்வளோதான். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கே இடமே கிடையாது. எனக்கு அது வந்து என்னோடய லைஃப்பை வந்து நான் வந்து கம்ப்ளீட் அட்டானமியோடு லீட் பண்ணணும்னு நினச்சதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு தேவை எல்லாருக்கும் தெரியணும் நோபடி இஸ் above த லா அப்படின்னு. யாரும் சட்டத்துக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாதுங்கிறது தெரியணும். அது இந்த ஊரில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அண்ட் உங்களுக்கு நீங்கள் இந்த ஊரில் யூஎஸில் இருக்கிற ஆளுங்கன்னா நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த விஐபி ட்ரீட்மெண்ட், விஐபி கல்ச்சர் இருக்குல்ல, அந்த சில பீப்புளுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது, அதுவே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஆடாக தான் இருக்கும். நான் ஹாலிவுட்லேருந்து தான் இங்கே வந்திருக்கேன். ஓகேவா, நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்த ஆள். நான் அங்கேயும் பார்த்துருக்கேன், அங்கே எப்படி ஒன்றும் செயல்படுவாங்க, எப்படி என்னன்னு. அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அப்படியே அந்த வர்ஷிப்பிங் லெவலுக்கு இருக்காது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு 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 விஐபி கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அந்த நேச்சுரலாகவே அது இருக்காது. பிகாஸ் அது எங்கேருந்து வருதுன்னா நோபடி இஸ் above த லா. சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற அந்த லாஜிக்லேருந்து தான் வருது. அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப்பே கிடையாது. நம்ம அதுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். சட்டத்துக்கு முன்னாடி நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்டானமியை க்ரியேட் பண்ணும். ஐ லவ் திஸ் அபவுட் தி யூஎஸ். எனக்கு வந்து அந்த அட்டானமியை வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணி இட் ஆக்சிலரேட்டட் மீ டு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஐ கேன் ட்ரஸ்ட் த லா டு ப்ரொவைட் மீ வித் ஜஸ்டிஸ். ஐ கேன் டூ தட். ஒரு லூப் ஹோலோ இல்லை வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலானோ கிடையாது. இங்கே எனக்கு அட்டார்னிஸ் எல்லாம் தெரியும், போலீஸு, அட்டார்னிஸு, நல்ல நல்ல லாயர்ஸ்லாம் தெரியும். பெட்டர் கால் சால் மாதிரி நல்ல அட்டார்னிஸ்லாம் எனக்கு தெரியும். அடித்து வெளுத்து கட்டுவானுங்க. பட் that's one thing, right? I really enjoy that. No one is above the law. Remember that, right? நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் வந்து அட்டானமியோட செயல்படணும் அப்படின்னா நிறைய பேரோட ஒப்பீனியன் நமக்கு வராமல் இருக்கணும். ஒரு ட்ரூ அட்டானமியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் போய் மற்றவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம், இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க வந்து நம்ம பர்சனல் ஸ்பேஸில் உள்ளே வர்றதோ இல்லை நம்ம லைஃப்பை வந்து போக் பண்ணி பார்க்குறதோ இல்லை வந்து என்ன பண்ணுற, என்ன வேலை செய்கிற, எப்போ கல்யாணம், எப்போ குழந்தை அப்படின்னு கேட்குறதோ வந்து இருக்காது. இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து பயங்கரமாக நம்ம அந்த அட்டானமியாக நம்ம செயல்பட்டு இருக்கும்போது தீஸ் திங்ஸ் ஆர் என்ன சொல்கிறது, டேஞ்சன்ஸ் மாதிரி, டிஸ்ட்ராக்டிவ் டேஞ்சன்ஸ் மாதிரி இடையில வரும் நமக்கு முன்னாடி. உங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருந்தால் தான் உங்களால் அந்த அட்டானமியாக யோசிக்கவே முடியும். அட்டானமஸாக ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒரு அட்டானமஸாக யோசிக்கணும்னா யூ நீட் பர்சனல் ஸ்பேஸ். அந்த பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளர உங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி இருக்கும் இல்லையா? உங்கள் பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு அத்தாரிட்டி இருக்கும். அந்த பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம அத்தாரிட்டியை நம்ம யாருக்கும் நம்ம பர்சனல் ஸ்பேஸே நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு எங்கே நம்ம அத்தாரிட்டி இருக்குன்னா நம்ம மண்டைக்குள்ளே இருக்கும். அந்த அத்தாரிட்டி மண்டைக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த அத்தாரிட்டி வெளியே வர முடியாமல் தவிச்சிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. இதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். பர்சனல் ஸ்பேஸ் வந்து இங்கே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஐ ஆல்மோஸ்ட் அட் த லெவல் ஆஃப் என்ன சொல்கிறது, யாராச்சும் பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறோம்,
அந்த கடையில் வந்து ஒரு ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். பக்கத்தில் ஒருத்தவங்க வராங்க, வந்து அந்த பக்கத்தில் இருக்க பொருளை எடுக்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அதையும் மீறி நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோனை பார்க்குறோம், இல்லை வந்து நம்ம வேறு ஏதோ ஒரு பார்க்க போயிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கிட்ட வந்து சாரி டு பாதர் யூ அப்படின்னு சொல்லி எடுக்கிறது. ஸோ இட் இஸ் நாட் என்ன சொல்கிறதுனா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம்தான். பட் இட் ஆட்ஸ் அப் அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட அந்த அட்டானமி விஷயங்களில். ஸோ வி கெட் ஸோ அட்டானமஸ் தட் அந்த பர்சனல் ஸ்பேஸ் வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஆகிடும் எவென்ச்சுவலி, ரைட்டில். யாரும் வந்து நம்ம பீப்புள் ஜஸ்ட் மைண்ட் தேர் ஓன் பிஸ்னஸ். யாரும் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்களை கேள்வி கேட்கவே மாட்டாங்க, ஏன் இது என்ன ஏதுன்னு சொல்லி. இன்ஃபேக்ட் யாராச்சும் நம்மளை வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா யூ வில் கெட் இரிட்டேட்டட் a little bit. நீ எதுக்கு என்ன கேட்குற அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு யூ வில் பிகம் மோர் அட்டானமஸ், ரைட்? ஏன்னா யாரும் நோபடிஸ் ஆஸ்கிங் கோனா ஆஸ்க் யூ எனிதிங். இப்போ இந்த டேபிள் க்ளீனாக இல்லைன்னா நோபடிஸ் கோனா ஆஸ்க் யூ ஏன் டேபிள் க்ளீனாக இல்லை அப்படின்னு. பிகாஸ் யூ ஆர் நாட் அ சைல்டு, யூ வில் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் அடல்ட். அது உன் டேபிள் க்ளீனாக இல்லையா, அது ஓன் ப்ராப்ளம், தட்ஸ் அப் டு யூ. அது ஓன் பர்சனல் ஸ்பேஸ். நீ எப்படி எவ்வளோ கேவலமான வச்சுக்கோ, அது ஓன் பிரச்சனை, அது என் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பர்சனல் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம யோசிக்கலாம், அந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்பவுஸு, நம்ம லைஃப் பார்ட்னர், இவங்களுக்கு கூட பர்சனல் ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை. பர்சனல் ஸ்பேஸுங்கிறது வந்து a place that you can go back to re-energize, right? or ஒரு பப்ளிக்கில் உங்களை சுற்றி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, உங்களை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்குங்கிற மாதிரி imagine that you have a circle around you and nobody is going to enter that circle, so you feel safe, you feel secure both outside and inside the house. இப்போது உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு டேபிள் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த டேபிளில் வந்து நீங்கள் போயிட்டு இது க்ளீனாக இல்லை, இதை க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன். ஆர் யூ அ பேரண்ட்? ஆர் யூ அ பேரண்ட் டு யுவர் லைஃப் பார்ட்னர்? அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பே செட்டே ஆகாது எந்த கப்புள்ஸுக்கும். யூஆர் நாட் தட் பேரண்ட், ரைட்? நம்ம வந்து ஒரு 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 லைஃப் ஒரு ஸ்பவுஸ் இருக்காங்க நமக்கு அப்படின்னா, அவங்களோட இடத்த அவங்க க்ளீனாக வச்சுக்கலாம்னா இட்ஸ் அப் டு தெம். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். நம்மளாம் வந்து கேட்கவே கூடாது. இஃப் வி கேன் ஹெல்ப், ஹே டு யூ வாண்ட் மை ஹெல்ப் டு ஃபிக்ஸ் திஸ் ஃபார் யூ, ஆர் let me fix your coffee so that you can clean your table, அப்படி வேணால் அதை ஹெல்ப் பண்ணலாமே தவிர you just don't go and comment someone's personal space. It just doesn't happen. நான் வந்து எப்போவுமே அப்படி தான், நான் அப்போலேருந்தே அப்படி தான், சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். I just don't go and enter into people's personal space. I really think of people's personal space. எனக்கு வந்து என்னென்னா, நான் அப்படி யோசிப்பேன்னா, அந்த பர்சனல் ஸ்பேஸ் இருந்தால் தான் வந்து அவங்களால யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். அது ஏன்னா எனக்கு அப்படி தான். ஐ நீட் மை பர்சனல் ஸ்பேஸ் டு ஈவன் திங்க் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ தட்ஸ் சம்திங் தட் ரியலி ஹெல்ப் மீ இன் தி யூஎஸ். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, நோபடிஸ் அபவ் த லான்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும், கரெக்டாக? இப்போ நம்ம கோர்ட் சிஸ்டம் இருக்குது, போலீஸ் சிஸ்டம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் இருக்குது, டிஎம்பி டிரைவிங் மோட்டார் வெஹிக்கிள் சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒரு சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது, பேங்க் சிஸ்டம் இருக்குது, ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒன் திங் ஐ அப்சர்வ்ட் இஸ் ஈச் சிஸ்டம் ஜஸ்ட் ஒர்க். அதுக்கு அந்த சிஸ்டமை நான் உள்ளே போய் மேனிப்புலேட் பண்ணணும்னோ இல்லை, நான் வந்து ஐ டோன்ட் ஹாவ் டு கெட் அஹெட் ஆஃப் திங்ஸ். Systems just work. Reliable, fair. System is just working. அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு சிஸ்டம். அண்ட் எனக்கு என்னென்னா, ஐ ரியலி என்ஜாய் தட் பிகாஸ் when you are an autonomous person, right? When you make your own decisions, when you do your own thing, you really want certainty in your life. That is the last thing that you என்ன சொல்கிறது, அது இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப 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 கேவலமான கேஆட்டிக்காக இருக்கும். அன்சர்டனிட்டி இருந்துச்சுன்னா, அதுவும் ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்துட்டு
லைஃப் அன்சர்டனாக இருக்குது அப்படின்னா வந்து சுத்தம். ஸோ த சிஸ்டம் ஜஸ்ட் ஒர்க்ஸ். அண்டு அப்படி இருக்கிறனால நம்ம புவராக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டில் த சிஸ்டம் இஸ் நாட் கிக்கிங் us அவுட் ஜஸ்ட் பிகாஸ் ஐம் புவர். அந்த அந்த நான் வந்து வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு ஆளுன்னா கூட அந்த சிஸ்டம் எனக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். வசதி வாய்ப்பு நல்லா இருக்கிற ஆளுக்கும் அந்த சிஸ்டம் அதே மாதிரி தான் வேலை செய்யும். ஒரே மாதிரி சேம் ட்ரீட்மெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். வந்து ஒரு 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 இப்போ சர்வீஸ் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஏதோ ஒரு சர்வீஸ், ஏதோ ஒரு விஷயம், அந்த இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி கெட் அ ரீஃபண்ட். உங்களுக்கு ரீஃபண்ட் கிடச்சிரும். நோ ரீஃபண்ட் அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை இங்கே. த சிஸ்டம்ஸ் ஜஸ்ட் ஒர்க். பியூர் பிளிஸ் அது. இன்னைக்கு நான் டிரைவர்ஸ் லைசன்ஸ் ரெனியூ பண்ணணுமா? ஓகே, இன்னைக்கு நான் அப்பாயின்மெண்ட் போடுறேன். நாளைக்கு காலையில் நான் அப்பாயின்மெண்ட் நான் யூஸ்வலாக அப்பாயின்மெண்ட்டே போக மாட்டேன். காலைல ஏர்லியராக போயிட்டு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை, டேரெக்டாக உள்ளே போய் முடிச்சுட்டு வரேன், அவ்வளோதான். டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிட்டுறோமா, லைசன்ஸ் ரெனியூ ஆகுதா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எதுவுமே தேவையில்லை, வேறு எதுவுமே இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோமா, ஓகே, இது ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமா, ஃபஸ்ட்டு பேப்பர் அப்பாயின்மெண்ட் ஃபில் பண்ணுறோமா, டாக்டரை பார்க்குறோமா, ஓகே, டக்குன்னு இல்லை, அவ்வளோதான். சிஸ்டம்ஸ் வந்து இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டில் இது கரெக்டாக நடக்கும். ரொம்ப ரேராக தான் அப்பாயின்மெண்ட் மாற்றிக்கலாமா. அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க கால் பண்ணி, இப்போது டென்டல் அப்பாயின்மெண்ட் இருக்குது எனக்கு நெக்ஸ்ட் வீக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ரீஸ்கெட்யூல் பண்ணணுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி ரீஸ்கெட்யூல் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து பரவாயில்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணுறாங்க. இப்போ முதல் நாள் கால் பண்ணி மாற்றிக்கலாமான்னு கேட்டாங்கன்னா முடியாதுன்னு சொன்னால் முடியாது தான். பட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி, அதாவது எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அதனால் வந்து எனக்கு கால் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி சொன்னால் அவங்க டைமுக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு யோசிக்கிற அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, அது வந்து ரியலி லவ் இன் யூஎஸ். எனக்கு வந்து ரொம்ப 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 அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எதுக்குன்னா என்னுடைய பிளான்ஸை வந்து ஐ கேன் ஜஸ்ட் கீப் மை பிளான்ஸ். மற்ற பிளான் வந்து ரொம்ப சர்டனாக இருக்கனால, மற்ற சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப சர்டனாக இருக்கனால ஐ கேன் கீப் மை பிளான்ஸ் இன்டாக்ட். என் பிளான்ஸ் எதுவும் நான் மாற்ற தேவையில்லை. இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா மாற்ற தேவையில்லை. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே ஒரு கார் சென்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். எவ்ரி திங் இஸ் பில்ட் ஃபார் கார்ஸ். ஒரு பார்க்கிங் லாட் சரி, ஒரு டிரைவ் த்ரூ ஷாப்பிங், த வே த ரோட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட். ரோட்ஸை வந்து பெருசு பண்ணுவாங்க சம்டைம்ஸ், வந்து டிராஃபிக் ஏற்ற மாதிரி ரோடை பெருசு பண்ணுறது இம்மீடியட்டாக. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தான் அந்த ரோடே பண்ணியிருப்பாங்க. பட் இவென்ச்சுவலி வந்து ரோடை பெருசு பண்ணோம் அப்படின்னா தே வில் ஹாவ் பிளான்ஸ் டு டூ தேட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் இருக்கும். எதுவுமே வந்து ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளஸ் இங்கே நான் கலிஃபோர்னியாவில் இது வந்து ஒரு ஃபஸ்ட் வேர்ல்டு ப்ராப்ளம்னு வச்சுக்கிங்களேன். நான் வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு ப்ராப்ளம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லவே கூடாது, டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வார் டைம்ஸில் யூஸ் பண்ண வேர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நோபடி ஷுட் பி யூஸிங் இட், இன்க்ளூடிங் மீ. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி டைட்டில் போட்டால் தானே கிளிக்கே பண்ணுறாங்க. ஃபஸ்ட் வேர்ல்டுன்னு சொன்னால் தானே புரியுது, டெவலப்டு கண்ட்ரின்னு சொன்னால் புரிய மாட்டேது யாருக்கும். ஸோ ஃபஸ்ட் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து நான் டெக்ஸஸுக்கு வந்தேன்னா, டெக்ஸஸில் ரோடு கன்றாவியாக இருக்குது. ஆனால் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் த வெரி குட் ரோட்ஸ் தான். ஆனால் வந்து நிறைய பாட் ஹோல்ஸ் இருக்குது அங்கங்கே குட்டி குட்டியாக. அது காரை டேமேஜ் பண்ணுது. காரை இறக்கி ஏற்றுனா கண்டிப்பாக டேமேஜ் பண்ணுது. அது என்னோடய ஸ்ட்ரட்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அதனால். ப்ளஸ் டெக்ஸஸில் வந்துட்டு ஸ்டேட் டேக்ஸ் கிடையாது, அதனால் ரோட்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லலாம். கலிஃபோர்னியா ஸ்டேட் டேக்ஸ் இருக்குது, மேபி அதனால் ரோட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். தெரில எனக்கு, அதில் அது கரஸ்பாண்டன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரில. பட் அந்த டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த பாட் ஹோல்ஸ் இருக்கனாலையும், அதுவும் டெக்ஸஸில் டிரைவர்ஸு சுத்தம்
பிக்கப் ட்ரக் எடுத்துக்கிட்டு சர்ன்னு பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க தவிர எது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப 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 கெஞ்சி கேட்கணும்ப்பா தம்பி, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி. டிரைவிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், இங்கே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் வந்து பட் இட் இஸ் மோர் ஸ்ட்ரக்சர்டு வித் ரூல்ஸ் அப்படிங்கிறனால ஒரு பயம் இல்லாமல் பண்ணலாம். ஆனால் எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு, ஏதோ ஒன்று, காட் ஃபர்பிட் ஏதோ ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னா, அந்த ரோடு அசிஸ்டன்ஸு, அந்த சப்போர்ட்டு, அந்த காரை அங்கேருந்து எடுக்கிறதுக்கு உண்டான சப்போர்ட்டு, இன்சூரன்ஸோட இன்வால்வ்மெண்ட், அந்த அந்த என்டையர் ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும், அடுத்தது என்ன, பேராமெடிக்ஸ் வந்து சப்போஸ் பெரிய பெரிய கொல்யூஷன், பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இதுனா பேராமெடிக்ஸ் வந்து தலையில் ஏதாவது அடிபட்டிருக்கா, தலையில் ஏதாச்சும் கன்கஷன் இருக்கா, உடம்பு எல்லாம் சரியாக இருக்கா, எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணுறது. வித்தின் மினிட்ஸ் இதெல்லாம் நடக்கும், ரொம்ப ரொம்ப குயிக்காக நடக்கும் எல்லாமே. அப்படி நடக்கும்போது எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, ஓகே, ஒரு மனுஷனோட உயிர் வந்து இட் இஸ் ஸோ வேல்யூபிள் அப்படிங்கிறது. ஒரு மனுஷன் வந்து அவன் அட்டானமஸாக நடந்துக்கணும், அவன் டிசிஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியம்னு அவனோட ஹெல்த்து, அவனோட உயிர். காரு இதெல்லாம் வந்து ரெண்டாவது தான். இங்கே வந்து காரை வந்து யாரும் ஒரு பெரிய மேட்டராக பார்த்ததே கிடையாது. கார் வந்து ஒரு பெரிய இதாக யோசிக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பான். ஏன்னா வந்து சின்னதாக காரில் ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா கூட, ஐயோ காரில் ஸ்க்ராட்ச் விழுந்துச்சு அது இந்த பார்க்கிங் படத்தில் வர மாதிரி அதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு இது ஸ்க்ராட்ச் நம்ம கார்லலாம் ஸ்க்ராட்ச் எல்லாம் கண்ணாவெல்லாம் வந்துருக்கும். அதெல்லாம் கண்டு இட்ஸ் ஜஸ்ட் அ கார், அவ்வளோதான். அந்த காரோட டியூட்டி என்ன, நம்மளை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறது தான் ஒரு காரோட டியூட்டி. காருக்கு வேற டியூட்டியே கிடையாது. காரோட டியூட்டி அதுதான். if the car needs to do its job, it has to do its job, அவ்வளோதான். நீங்கள் வந்து அதை போயிட்டு காரை வந்து ஒரு சொத்து மாதிரியும், கார் இல்லைன்னா வந்து கார் வந்து ஒரு பெரிய ஒரு வேல்யூ மாதிரியும், ஒரு அசட் மாதிரியும், அதை வந்து எல்லாருக்கும் முன்னாடி நான் காட்டுறேன், நான் கார் வாங்கிட்டேன், நான் சாதிச்சிட்டேங்கிற மாதிரியும் பார்க்க தேவையில்லை இங்கே. பிகாஸ் எவ்ரி ஒன் டிரைவ்ஸ் அ கார். அண்ட் ஆஃப்டர் அ சர்டன் பீரியட், ரைட், ஆஃப்டர் சர்டன் பீரியட் வந்து என்ன ஆகிடும்னா, காரோட பிராண்ட் இருக்குல்ல, இந்த பிராண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. கார்னா கார் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இஃப் யூர் சமன் ஹூஸ் வெரி மச் இன் டு கார்ஸ், ஓகே, யூ லுக் அட் பிராண்ட்ஸ். அதுக்கப்புறம் மைண்டில் வந்து பிராண்ட்லாம் ட்ராப் ஆகிடும். கார் ரிலையபிளாக இருக்கா, கேஸ் பெட்ரோல் அழுத்தினா ஓடுதா காரு, அப்படி தான் மைண்டு பார்க்க தோணும். நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாமா, ரிலையபிளா, எங்கேயும் என்னை வழியில் ஸ்டாண்டர்டாக விட்டுறாதா, அவ்வளோதான் கார். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்றுனா வந்து இந்த லேபர் இருக்காங்கல்ல, லேபரோட டிக்னிட்டி. இப்போ எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை, சுயமரியாதை, தனி மரியாதை இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த லேபர், ஒரு பிளம்பர், ஒரு ஜானிட்டர், ஒரு ட்ரக் டிரைவர், ஒரு வெயிட்ரஸ், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா they have their own dignity, which I really like. ஏன்னா அவங்க ஒரு ஜாப் பண்ணுறாங்க இல்லையா, எல்லாருமே they are earning decent wages. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அடிமட்டமாக அந்த மாதிரி இல்லை. they earn decent wages and they get the respect. No job is too small. இப்போ நான் வந்து ஒரு என்ஜினியரு அப்படின்னா, இன்னொருத்தர் வந்து ஒரு ஜானிட்டர் அப்படின்னா, இட் டசன்ட் மீன் தட் நான் வந்து பெரிய இவன், அவங்க வந்து கம்மி, அப்படிலாம் இல்லை. நோ ஜாப் இஸ் டூ ஸ்மால். அவங்கவுங்க ஜாபை வந்து ஓன் தேர் ஜாப். அவங்க இது என்னோட ஜாப், நான் எடுத்து செய்யணும்னு சொல்லி they're so proud of it. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இதுலேருந்து நம்ம வேற ஏதாச்சும் போனால் நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்களே தவிர, இது வந்து இது எனக்கு பிடிக்கல, இது நான் நல்லாவே இல்லை, இதை நான் பண்ண மாட்டேங்கிற ஐடியாலாம் இருக்காது. ஒரு ரீசெண்டாக கூட ஒரு பிளம்பர் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விஷயத்து இந்த பைப்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணார். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அவர் தாத்தா பிளம்பராமா, தாத்தா கிட்டேருந்து இதெல்லாம் வந்து ட்ரேடுன்னு சொல்லுவாங்க, ட்ரேட் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரேட் ஸ்கூல்ஸ்லாம் போகல, பட் வந்து தாத்தா கிட்டேருந்து அப்பா கற்றுக்கிட்டாராமா, அப்பா கிட்டேருந்து இவர் கற்றுக்கிட்டாராமா ப்ளம்பிங். ஸோ வந்து ஃபுல்லாகவே இல்லை, ஃபேமிலியே ப்ளம்பர்ஸ் தான். ஸோ இவங்களாம் ஸ்கூல்ஸ்க்கெலாம் போயிருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி ஹை ஸ்கூல்
ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எழுத படிக்க தெரியும். அண்ட் ப்ளம்பிங்கோட இது அந்த பேசிக்ஸ் அது எப்படி பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சால்வ் பண்ணுவாங்க, நீட்டாக பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான். வாட் இஸ் த ப்ராப்ளம், ரைட்? ஸோ அந்த லேபரோட டிக்னிட்டி ஒரு 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 தொழிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தொழிலை வந்து உண்மையிலேயே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, உண்மையிலேயே நம்ம ஹோல் ஹார்ட்டடாக பண்ணணுங்கிறதுக்கு நமக்கு ப்ராப்பராக சம்பளம் வேணும், வேஜஸ் வேணும். அது இருந்தால் தான் அந்த தொழில் நம்ம வந்து ஒரு டீசெண்டான ஒரு மைண்ட் செட்டோட ஒரு ஹோல் ஹார்ட்டடாக நம்மளால் பண்ண முடியும். நமக்கு பே பண்ணலை, நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டுருக்கோம் ஒரு தொழிலில் அப்படின்னா நம்மளால் அதை ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஸோ இப்போ நாளைக்கே நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ட்ரேட் ஸ்கூல் போய் கார்பென்ட்ரியோ ப்ளம்பிங்கோ படிச்சுட்டு ஒரு ப்ளம்பர் ஆகலாம். டசன்ட் மேட்டர். ப்ளம்பர் ஆகி இல்லைன்னா கார்பெண்டர் ஆகலாம். என்ன என்ன வேணால் பண்ணலாம். நோபடி இஸ் கோனா ஜட்ஜ் மீ. கேட்பாங்க, சர்ப்ரைஸாக கேட்பாங்க. ஓ ஐ எம் சர்ப்ரைஸ், வேர் இட் தட் கம் ஃப்ரம் அப்படின்னு கேட்பாங்களே தவிர யாரும் வந்து இதெல்லாம் ஏன் நீ பண்ணுற அப்படின்னு கேவலமாலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. எந்த தொழிலும் வந்து கேவலம் கிடையாது இங்கே. ஐ லைக் தட். ஏன்னா விச் தட் மேக்ஸ் நோபடி அபோவ் த லா ட்ரூ, ரைட்? இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னா ஒரு இன்னொரு வேலை செய்கிறவங்க வந்து கம்மி அப்படின்னா வந்து இட் கிவ்ஸ் மீ சம் பவர் ஓவர் தெம், சம் டைப் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் பவர் ஓவர் தெம். நான் ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டேன்னா அவங்க என்கிட்ட நோன்னு சொல்ல முடியாது, ரைட்? பிகாஸ் ஐ திங்க் ஐம் பிகர் தென் தெம், தே திங்க் ஐம் பிகர் தென் தெம். இந்த மாதிரி இருக்கிறப்போ இட் பிகம்ஸ் அ ஹியூஜ் இஷ்யூ. அண்ட் ஐ லைக் தட் திஸ் கண்ட்ரி டசன்ட் ஹேவ் தட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு விஷயம். ஐ ரியலி லவ்ட் இட். இன்னொரு என்னென்னா, நான் வந்து பார்த்த வரைக்கும் வந்து ஒரு ஃபைனல் அப்படின்னு எப்படி சொல்கிறது, ஃபைனல்னு சொல்ல முடியாது, இன்னும் 2 வச்சுருந்தேன் நான் சொல்கிறதுக்கு. பட் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு 9 to 5 ஜாப் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் ஹவர்ஸ் இருக்குது. மெனி ஜாப்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஹவர்ஸ் 9 to 5 அவ்வளோதான். இல்லைனா 8 to 4, தட்ஸ் இட். ஸோ நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ எப்போ கிளாக் அவுட் பண்ணிடலாம். ஆனால் பார்ப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் உங்கள் மேலே. பட் பார்ப்பாங்க, ஆஃபீஸ் கிளாக் இன் பண்ணுறது, கிளாக் அவுட் பண்ணுற டைம் எல்லாமே நோட் பண்ணுவாங்க. எல்லாமே அனலைஸ் பண்ணப்படும், நோட் பண்ணப்படும். பட் அந்த ஸ்ட்ரிக்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நிறைய ஜாப்ஸில் இருந்தாலுமே உங்களோட வெக்கேஷன் டைமு, உங்களுக்கு வந்து உண்டான வீக்கெண்ட் டைமு, சாட்டர்டே சண்டே, அதெல்லாம் வந்து இட் இஸ் யுவர்ஸ். இட் இஸ் ரெஸ்பெக்டட். அந்த 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 ஒர்க் லைஃப் பேலன்ஸோட ஃபண்டமெண்டலே நம்மளோட வீக்கெண்டு, சாட்டர்டே சண்டே, நம்மளோட வெக்கேஷன் டைம்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். பேசிக் ரெஸ்பெக்ட். ரொம்ப ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பண்ண வேணாம். பேசிக் ரெஸ்பெக்ட் தேவை எனக்கு. அந்த வெக்கேஷனை வந்து நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னா எனக்கு உண்மையிலே எனக்கு அந்த ஒர்க்கு அந்த எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாது. நான் உண்மையிலே ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வரணுங்கிற தாட் ப்ராசஸ் அந்த கம்பெனிக்கும் இருக்கும், எம்ப்ளாயீஸ்க்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஓகே, அவங்க வெக்கேஷன் போயிருக்காங்க, நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியம். எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஐ ட்ரூலி அப்ரிஷியேட் தட் அண்ட் லவ் தட் இந்த கண்ட்ரியில். சாட்டர்டே சண்டே லீவுங்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. பட் சில பேர் வந்து ஸ்மால் பிஸ்னஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து சாட்டர்டே ஒர்க் பண்ண போவாங்க. ஏன்னா சாட்டர்டே அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிஸ்னஸே அப்போ தான் ஆகும். சாட்டர்டே சண்டே தான் பிஸ்னஸே ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து மண்டே டியூஸ்டே ஆஃப் எடுத்துக்கிற அந்த மாதிரி. இப்போ நான் வாங்கின பைக் வாங்கினேன். அந்த பைக் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மண்டே தான் லீவு, மண்டே லீவு அந்த கம்பெனி. ஏன்னா சாட்டர்டே வந்து நிறைய பேர் வந்து பைக் வாங்க வருவாங்கன்றதுனால. ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி எடுத்துப்பாங்க. பட் கண்டிப்பாக 2 நாள் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. தென் வாட் இஸ் தேர்? அதுவும் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன தான் இருக்குது? எதுவுமே லைஃப்பில் இப்போ என்ன தான் இருக்குது? 2 நாள் கூட வாரத்துக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னா, 7 நாள் 2 நாள் நமக்கு கிடைக்கலன்னா அப்போ என்ன தான் இருக்குது? அது ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இது எப்படி சொல்கிறது, இப்போ
சரி சொல்லலாம். கிளென்லினஸ் இருக்குல்ல, அது வந்து எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இந்த பீப்பிளோடைய செகண்ட் நேச்சர் அப்படிங்கிற மாரி தோணுது. நான் வந்து கிளென்லினஸோட இருக்கிற ஆள் தான். ஐ ட்ரீட் நான் வந்து இப்போ வெளிய நான் வந்து ஐ ட்ரீட் தி அவுட் சைட் ஆஸ் மை ஹோம். அதாவது எப்படின்னா, வெளியே நான் போகிறேன் அப்படின்னா சும்மா குப்பை போடுறது, ஐ டோன்ட் டூ ஆல் தட். ஜென்ரலாகவே நான் அப்படி பண்ண மாட்டேன். அன்லெஸ் அது வந்து என்ன சொல்கிறது, வேறு வழியே இல்லை, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்கிறேன். பண்ணவே மாட்டேன் நான். இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குப்பை தொட்டி வந்து நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கும், அதை எடுத்துருக்கவே மாட்டாங்க இங்கே இந்த ஊரில் சொல்கிறேன். அப்போ சும்மா இப்போ டாக் பூப்பை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பூப்பை டைப் பண்ணி அப்படியே அங்கே வச்சுட்டு போயிடுவேன். டாக் பூப்பெல்லாம் இது வரைக்கும் நான் அப்படி விட்டதே கிடையாது. அந்த மாதிரி அப்படியே டாக் பூப் பேக் சம்டைம்ஸ் இருக்காது. அப்புறம் இங்கேருந்து இப்படி சுற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக் பூப் கவர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ யார் தான் போய் அந்த கவர் எடுத்து போய் எடுக்க மாட்டா இல்லை? ஸோ இந்த பப்ளிக் ஸ்பேசஸ் வந்து இட்ஸ் வெரி க்ளீன். கொஞ்சம் அந்த இந்த ட்ராஷ் மேனேஜ்மெண்ட் இப்போ நான் வந்து இப்போ ஒரு 2 டாக்ஸு 2 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், நாங்கள் வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் ட்ராஷ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா எங்களை விட அதிக ட்ராஷ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு 8 பேர் இருக்காங்கன்னா இன்னும் அதிக ட்ராஷ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ராஷ் இஸ் ப்ரொடியூஸ்டு. ஒரு சாப்பிட்டு தூக்கி போடுறது, வேஸ்டேஜு, தண்ணி பாட்டில், இந்த இந்த இளநீ ஊற்றிட்டு வந்த அந்த ஒரு பாட்டில் இருக்குது, அது வந்து பேப்பர், மேட் இன் பேப்பர், அதையும் தூக்கி ஸோ எல்லாமே தூக்கி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தூக்கி போட என்ன ஆகுது, நிறைய ட்ராஷ் சேருது இல்லை? இந்த ட்ராஷ் எல்லாம் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். இப்போ வந்து இங்கே பாப்புலேஷன் கண்ட்ரோலில் இருக்கிறனால அந்த ட்ராஷை வந்து மேனேஜ் பண்ணலாம், அந்த நெய்பர்ஹுட்டையும் மெயின்டைன் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. பட் இங்கே வந்து அந்த 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 ரூல்ஸ் இருக்குல்ல, இப்போ எப்படின்னா ரீசைக்கிள் பேக்குன்னு தனியாக ஒன்று வைக்கிறது, இப்படி தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு நோ பிரெயின் மாதிரி, வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன்னா, ஒரு மெஷின் வந்துச்சு. அந்த மெஷின் வந்து ரோடு அப்படியே ஃபுல்லாக இப்போ ட்ராஷ் எல்லாம் போட்டிருப்போம்ல, ஸோ சம்டைம்ஸ் காற்றெல்லாம் அதிகமாக அடிச்சிச்சுன்னா அந்த ட்ராஷ் எல்லாம் இப்போ இதாகிடும். சம்டைம்ஸ் அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து இந்த ரோட்டில் இந்த குட்டி குட்டி ஸ்கங்க்கு, ரக்கூன்ஸ் இதெல்லாம் தெரியும் ரோட்டில். அதுங்கெல்லாம் பார்ட் ஆஃப் த ஈகோ சிஸ்டம். அதெல்லாம் யாரும் அடிச்செல்லாம் கொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுங்க தான் வந்து அந்த பூச்சியை சாப்பிட்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அதுங்க தான் பார்க்கும். தே ஆர் நேச்சர்ஸ் ஸ்கேவெஞ்சர்ஸ் மாதிரி. அதுங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு பாசம்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் இருக்கும், பாசம். அது பாசம் சொல்லாமல் பாசம்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடும், அது பூச்சி கீச்சிலாம் சாப்பிட்ரும், அது லானில் இருக்கிற பூச்சியெல்லாம் சாப்பிட்ரும். அந்த மாதிரி ஒரு அனிமலுக்கும் ஒரு அந்த தேர் பார்ட் ஆஃப் த ஈகோ சிஸ்டம். அதனால் சம்டைம்ஸ் அந்த ட்ராஷை வந்து அந்த அனிமல் பிரித்து உள்ளே ஏதாச்சும் குதறி வச்சுருக்கும், அதெல்லாம் ரோட்டில் கொட்டியிருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக் வந்து சைடில் இப்படி ப்ரஷ் மாதிரி இப்படி சுற்றுது, பெரிய 2 ப்ரஷ் மாதிரி இப்படி ஃபாஸ்ட்டாக சுற்றுது. இப்படி சுற்றிட்டே வந்து அப்படியே ஃபுல்லத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க ரோட்டை. ஸோ எல்லாமே ஒரு ஆர்டரில் இருக்கிறனால எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும், வெளியே வேறு மாதிரி இருக்காது. வேறு ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ரோடு ஃபுல்லாக உடச்சிட்டு ரோடை போடுறாங்க, எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் புதுசாக லே பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கர இரிட்டேட் ஆகிடுவாங்க. நெய்பர்ஹுட்டே பயங்கர இரிட்டேட் ஆகிடுவாங்க. எப்போ ஏன் என்னோட நெய்பர்ஹுட் எப்படி பண்ணுறீங்க, ஏன் வந்து எனக்கு இது இப்படி தோண்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தான் லிட்டில் திங்ஸ். தீஸ் ஆர் லிட்டில் திங்ஸ் ஐ ரியலி லவ் அபவுட் USA. இது நம்ம சின்ன வீடியோவாக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஐ ரியலி வாண்டட் டு சிட் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் மை ஃபீலிங்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஏன்னா எனக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்பெக்டிவாக இருக்குங்கிறனால நான் அப்படி சொன்னேன். பட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் லிசனிங் டு த பாட்காஸ்ட். அண்டு உங்களுக்கு வந்து இதில் பர்டிகுலராக ஏதாச்சும் கொஷின் இருக்குது, இந்த ஊரில் இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு ஏதாவது கொஷின் இருக்குன்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். அண்டு இந்த பாட்காஸ்ட் வந்து சும்மா ஒரு ஒன் ஆன் ஒன் உட்காந்து பேசுகிற மாதிரி. சம்டைம்ஸ் you just want to listen to some random guy talking on the internet because we are in the internet age. So this is how it is. And I hope I am that guy. என்னோட இளநீ முடிஞ்சிருச்சு. Okay, see you in my next video. Take care guys. Have a nice day. Okay, bye bye.